வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர் கட்டணத்தை அதிகரித்தமைக்கான உண்மையான நோக்கம் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் கருத்து. வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவிப்பு. திருகோணமலை கண்ணியா பகுதியில் தாயும் 2 பிள்ளைகளும் வாளால் வெட்டிக் கொலை. நியூசிலாந்தில் 7.4 ரிக்டர் அளவில் நில அதிர்வு. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீர்க்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தீர்மானித்துள்ளது. சமுர்த்தி பயனாளிகள் அல்லாத குடும்பங்களுக்கு வீட்டு பாவனைக்கான நீர்க்கட்டணத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 5 அலகுகளுக்கான பாவனை கட்டணம் 8 ரூபாவினாலும் மாதாந்த சேவை கட்டணம் 200 ரூபாவாகவும் 6 தொடக்கம் 10 வரையான அலகுகளுக்கு பாவனை கட்டணம் 5 ரூபாவினாலும் மாதாந்த கட்டணம் 185 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடுத்தர வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எப்படியுமே கஷ்டம். சம்பளம் சாதாரணமாக எடுக்கிறாங்க, ஒரு 12-15 எடுக்கிறவங்களுக்கு தண்ணி பில் திடீர்னு ஒரு 1000-1500 வந்துச்சுன்னா என்ன செய்யறது? காலையில இருந்து தண்ணி குடிக்காம இருக்கிறதுன்றதே ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான இந்த வெயில் விஷயம். அப்படிங்கும்போது தண்ணியோட விலையை குறைக்கிறது தான் இந்த நல்லாட்சி செய்யணும் முதல்ல அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். 2 வருஷத்துக்கு முதலே கட்டிக்கலாம் ஆளுக்கு கடன் பட்டு தண்ணி பில்லை வெட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அப்படி செய்யறது சரியில்லை. இந்த புது ஆட்சியில் மக்கள் சந்தோஷம் வாழ நினைக்கிறாங்க. தண்ணி விலை கூட்டினதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பொதுமக்களுக்கு முக்கியமாக தேவை தானே தண்ணி. ஒரு இடத்துல தண்ணி இல்லாட்டியும் கஷ்டம் தானே மிச்சம். இது தண்ணி விலை கூட நம்ம தலைநகரத்தில் நிறைய ஏழைகள் இருக்காங்க, கஷ்டமாக இருக்காங்க. இப்போ தண்ணி விஷயம் அவன் டெய்லி பாவிச்சு யூஸ் பண்ணி ஆகணும். அவங்க இது ரொம்ப அநியாயம். இதே தவிர்க்கணும். இதை தண்ணி தான் தேவை. தண்ணிக்கு விலை கூட்டினது தான் எங்களுக்கு இதாக இருக்குது. 3 தடவைகளுக்கு ஒரு முறையே நீர்க்கட்டண பட்டியல் அதிகரிக்கப்படுகின்ற போதிலும் நீர் விநியோக திட்டங்களுக்கு அரசாங்கத்தினால் இம்முறை ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படாமையினால் கட்டண அதிகரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. திட்டங்களுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டிய மூலதன செலவிற்கு அப்பால் அந்த சுமையையும் நீர்வளங்கள் சபையிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளமை இங்கு பிரதான விடயமாகும். இதன் பிரகாரம் உள்ளூர் வங்கிகளின் ஊடாகவும் வேறு நிறுவனங்களின் மூலமாகவும் வழங்கப்படும் வணிக கடனுக்கு பதிலாக வட்டி மற்றும் கடன் மீள செலுத்தும் அளவு அதிகரித்துள்ளன. வணிக அடிப்படையில் நீர்வளங்கள் சபையை நடத்தி செல்லுமாறு நீர்வளங்கள் சபைக்கு அரசாங்கம் கூறும் பொழுது நிச்சயமாக உற்பத்தி விலை அதிகரிப்பு மற்றும் நீர்க்கட்டண பட்டியல் என்பவற்றின் பிரகாரம் அதிகரிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. மக்களால் கொள்வனவு செய்யக்கூடிய, மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய விலைக்கு நீரை பெற்றுக்கொள்வதற்கான இடைவெளியை குறைப்பதற்காக ஏதேனும் பங்களிப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும். அந்த பொறுப்பில் இருந்த அரசாங்கம் நழுவ முடியாது. அதிகரிக்கப்பட்ட நீர்க்கட்டணங்களின் அடிப்படையில் குறை வருமானம் பெறும் மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நீர் என்பது அத்தியாவசியமானது. நீங்கள் இதனூடாக எதிர்பார்ப்பது என்ன? எங்களுடைய வருமானத்தை 100-35% அளவு அதிகரிக்கும் அளவில் நாங்கள் நீர் கால டெரிஃபை மாற்ற உத்தேசித்துள்ளோம். ஒரு அலகுக்கு இத்தனை வீதம் தான் அதிகரிக்கப்படுகின்றது என ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் குறை வருமானம் பெறுவோருக்கு கட்டணங்கள் அளவிடப்பட மாட்டாது எனும் கருத்து ஒன்று உள்ளது. இது பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? எப்படி என்றால் ஒரு 4 அல்ல 5 பேருள்ள ஒரு குடும்பத்துக்கு தலா 15 அலைகள் தாராளமாக போதும். ஒரு மாதத்துக்கு வருமானம் குறைந்த எங்களுடைய புள்ளி விவரங்களின் படி வருமானம் குறைந்த மக்கள் ஒரு மாதத்துக்கு பாவிக்கும் அலைகள் 10 அளவில் தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் 15 அளவில் வரையில் எந்த விதமான மாற்றமும் பண்ணவில்லை. அதனால் குறைந்த வருமானம் பெற்ற உள்ள மக்கள் இந்த அதிகரிப்பினால் ஏதும் பாதிப்படைய போவதில்லை. நீங்கள் எந்த அடிப்படையில் குறிப்பிடுகின்றீர்கள் குறை வருமானம் பெறுவோர் இந்த அலகுகளுக்கு மேல் பாவனை செய்ய மாட்டார்கள் என? நோமின் படி ஒரு 4-5 மெம்பர்ஸ் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு 15 யூனிட் தாராளமாக போதும். அதை விட அதிகமாக பாவித்தால் அது வீணாக்குவதாகத்தான் இருக்கும். தலா 8 அல்லது 10 அலகுகள் தான் பாவித்திருக்கின்றார்கள். சில குடும்பங்களில் இவன் 5 அலகு அவ்வளவுதான் அவர்கள் பாவிக்கின்றார்கள். எனவே
அவர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட போவதில்லை என்றுதான் எங்களது கணிப்பு. அதிகரிக்கப்பட்ட கட்டணங்கள் எதிர்வரும் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இதற்கு முன்னிருந்த நிலுவை கட்டணங்கள் தொடர்ந்தும் அறவிடப்படுமா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் உண்டா? நாங்கள் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்ததான் எத்தனித்துள்ளோம். நேர்கட்டண அதிகரிப்பால் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை எவ்வளவு லாபம் ஈட்டும் எனும் ஒரு அனலமான கணிப்புகள் ஏதும் உங்களிடம் இருக்கிறதா? 100க்கு 35 அளவு 35% அளவு அதிகரிக்கப்பட்டு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வரவு செலவு திட்டத்தில் மேற்கொண்டுள்ள விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துவோம். நீர்க்கட்டண பட்டியலுக்கு எவ்வளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது? 101 கிளையாறுகள் கடலோடு சங்கமிக்கும் ஒரு நாடு இது. 10,000க்கும் அதிகமான குளங்கள் காணப்படுகின்ற நீர்நிலைகள் காணப்படுகின்றன. சரியானால் மக்கள் அருந்துவதற்கு இலவசமாக நீரை விநியோகிக்க வேண்டும். இப்போது நீரை அருந்தாமல் இருக்க முடியுமா? முட்டாள்தனமாக இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. உண்பதற்கும் அருந்துவதற்கும் இந்த நாடு வரியை அறவிடுகின்றது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் வீட்டில் உள்ள பாத்திரங்களில் நீரை சேமிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1000 ரூபாய் எனின் 1300 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. இவ்வாறு மக்கள் மீது வரியை சுமத்தி நட்டத்தையும் கொள்ளையடித்ததையும் ஈடு செய்வதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதனை நீங்கள் அறிவீர்களா? திருகோணமலை கன்னியா கிளிக்குஞ்சுமலை பகுதியில் தாயும் 2 பிள்ளைகளும் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று முற்பகல் 11 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். 8 வயதான சந்தியா, 11 வயதான காயத்ரி மற்றும் 32 வயதான நித்யா ஆகியோரை வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். வாழ்வெட்டுக்கு இலக்கான பெண் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த கொலையை மேற்கொண்ட சந்தேகத்தின் பேரில் கணவன் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் வாளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சத்தத்துல கதவை தட்டுனாங்க. நாங்க வெளியில இருந்து கதவை தட்ட அவர் உள்ள இருந்த அலுமாரி எல்லாம் உடைச்சு அதுல உள்ள கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு இருந்தாரு. பயத்துல 119 அடிச்சுனாங்க. ஆனா போலீஸ் வரல. அதுக்கு பிறகு ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து ஜன்னலை உடைச்சாங்க. ஜன்னலை உடைச்சு பார்க்க முடியல. தேசிய நீரிழிவு தின பாத யாத்திரை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. ஆரோக்கியமான நாளைய தினத்திற்காக இன்றே செயற்படுவோம் எனும் துணைப்பொருளில் இந்த பாத யாத்திரையை சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவு உள்ளிட்ட சுகாதார தரப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன. நவம்பர் 14ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள தேசிய நீரிழிவு தினத்தை முன்னிட்டு இந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. நாடு ஒன்றின் அபிவிருத்தி தொடர்பான அளவீடுகளின் முதலாவது காரணியாக நாட்டில் வாழும் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நோயற்ற தன்மை என்பன காணப்படுகின்றன. இதனால் இலங்கை மக்களை நோயற்ற ஆரோக்கியமுள்ளவர்களாக கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் நீரிழிவினால் பாதிக்கப்படாத ஒரு சமூகமாக உருவாக்குவதற்கு அனைவரும் மேற்கொள்கின்ற அர்ப்பணிப்பை நான் வரவேற்கின்றேன். தகுதிகான் பயிற்சிகளுக்கு முன்னதாக உரிய வைத்திய தொழில் சார்ந்தவராக மாறுவதற்கான அடிப்படை புரிந்துணர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். அரசு வைத்திய சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பயிற்சி பட்டறை கொழும்பு ஆனந்தா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. අපිට යහපත් වෛද්‍යවරයෙක්ද යහපත් රාජ්‍ය සේවයේද சிறந்த வைத்தியர் மற்றும் சிறந்த அரசு சேவை என்பவற்றை வெற்றிகரமாக உருவாக்குவதற்கு அடிப்படையில் தேவையான மன அமைதி, சிறந்த ஆன்மீகம் என்பன தேவை என நான் நினைக்கின்றேன். இந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமானது என நான் கருதுகின்றேன். இயந்திர மனிதர்களாகவும் பௌதிக ரீதியாகவும் செயற்படுவதற்காக நாம் மேற்கொள்ளும் அநேகமான விடயங்கள் தோல்வியை நோக்கியே செல்கின்றன. அவற்றின் நன்மைகளும் நாம் எதிர்பார்ப்பதை விட வேறு திசையில் செல்கின்றன. දේවල් සාර්ථකත්වයට වඩා අසාර්ථකත්වයේ පැත්තටයි යන්නේ. එහි ප්‍රතිඵල ලබා ගැනීම අපි බලාපොරොත්තු වන තැනට වඩා අවම තැනටයි යන්නේ. சினிமா மற்றும் நாடக கலைஞர்களை பாராட்டும் சிக்னிஸ் கௌரவிப்பு மற்றும் விருது வழங்கும் விழா ஜனாதிபதி தலைமையில் நேற்றிரவு நடைபெற்றது. இலங்கை கத்தோலிக்க சினிமா பேரவை இந்த விருது விழாவை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த விழாவில் பேரரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். බොහෝ අභියෝග රාශියකට මුහුණ දෙනවා. ඒ නිසා
பொருளாதார ரீதியில் கலைஞர்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்றனர். ஆகவே ஒரு புறத்தினால் இந்த துறையில் ஈடுபடுகின்ற கலைஞர்களின் பொருளாதார சிரமங்களினால் தமது வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கின்றனர். இத்தகைய கலைஞர்களின் நலன்களுக்காக தேசிய நிதியம் ஒன்றை உருவாக்குதல் மற்றும் இந்த துறையில் தாக்கம் செலுத்தும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு இலங்கையில் திரையிடப்படும் திரைப்படங்களினால் இந்த துறையில் நிலவும் சவால்களை அரசாங்கம் என்ற ரீதியில் அம்மால் நிராகரிக்க முடியாது என நான் எண்ணுகின்றேன். முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு அடுத்த வருடத்தில் புதிய திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு கொள்கை ரீதியில் சில தீர்மானங்களை அரசாங்கம் மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றது. මේ විෂයට බොහෝ අභියෝගාත්මක දේ අප විසින් රජයක් විදියට ප්‍රතික්ෂේප කළ යුතුයි කියා මා විශ්වාස කරනවා. யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கழிவுகள் அகற்றப்படாதுள்ளதால் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ் மாநகர சபையில் அமைய அடிப்படையில் பணியாற்றும் சுகாதார ஊழியர்கள் கடந்த 7 நாட்களாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நிரந்தர நியமனம் கோரி முன்னெடுக்கப்படும் இந்த பணி பகிஷ்கரிப்பினால் யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுகள் அகற்றப்படாதுள்ளன. கழிவுகள் அகற்றப்படாமையினால் யாழ் நகர சபைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் இவ்வாறு காட்சி அளிக்கின்றன. கழிவுகள் அகற்றப்படாதுள்ளதால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக யாழ் நகரில் உள்ள வர்த்தகர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். நாளாந்தம் இப்படி குப்பைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு போனா நாங்கள் சாப்பாடு கடை வச்சிருக்கோம். எங்களுக்கு சரியான சிரமமாக இருக்கும். நாளாந்தம் குப்பைகள் சேர மழை காலம் நாத்தம் எடுக்க அது கட்டாயம் எங்களோட கடைகளுக்கு வியாபார ரீதியாக பாதிப்பு ஏற்படும். சாப்பாட்டு கடையை பொறுத்த வரைக்கும் சுகாதார சீர்கேடு மிக பாரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் அனைவரும் உணர்ந்து அதற்குரிய ஆக வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். சக்தியின் தேடல் அடுத்து. பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி சார்ந்த நிலையான உடைமைகளின் பெறுமதியையும் சேர்த்தே கடந்த வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த வரவு செலவு திட்டத்துடன் ஒப்பிடுகையில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் இம்முறை 43% வீழ்ச்சியை காட்டுகின்றது. இதன் பிரகாரம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் அளவு மற்றும் கல்விக்கான செலவினங்கள் என்பவற்றுடன் ஒப்பிடுகையில் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் பாரிய திட்டங்களை முழு வீரியத்துடன் செயற்படுத்த முடியுமா என்பது கேள்விக்குறியாகும். அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்திற்காக பாடசாலைகளை தெரிவு செய்யும் போது அங்கீகரிக்கப்பட்ட நியமனங்களுக்கு மேலதிகமாக அரசியல் காரணங்களையும் அடிப்படையாக கொண்டு பாடசாலைகள் தெரிவு செய்யப்படுவதால் தேவையான இடங்களுக்கு வளங்கள் உரியவாறு பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை. மாளிகாவத்தை தாருசலா மகா வித்தியாலயம் இதற்கு சிறந்த அத்தாட்சியாக விளங்குகின்றது. மேல் மாகாண சபையின் நிர்வாகத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் கடந்த 5 வருடங்களாக இந்த பாடசாலையை மையப்படுத்தியே அதிக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக மக்களின் பணம் அல்லது பெற்றோரிடமிருந்து அறவிடப்பட்ட பணம் உரியவாறு பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டத்தின் பின்புலத்தில் உலக மேமன் சங்கம் உள்ளது. இது தவிர தொண்டர் ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்கள் என பலருக்கு இந்த சங்கத்தினால் சம்பளம் வழங்கப்படுகின்றது. பாடசாலையில் கல்வி கற்கின்ற சுமார் 150 வறிய மாணவர்களுக்கு காலை உணவை வழங்கி உலக மேமன் சங்கம் ஊக்கமளித்து வருகின்றது. கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தாருசலா மகா வித்தியாலயத்திற்கான 12 வகுப்பறைகளை கொண்ட 4 மாடி கட்டடத்திற்கான அடிக்கல்லை ஜனாதிபதி நாட்டி வைத்தார். கட்டடம் உள்ளிட்ட எதிர்வரும் 3 ஆண்டுகளில் பாடசாலைகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டிற்காக உலக மேமன் சங்கம் 240 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருந்தது. இந்த நிலைமையின் கீழ் கடந்த செப்டம்பர் மாதம் அளவில் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்திற்குள் தாருசலா மகா வித்தியாலயம் உள்வாங்கப்பட்டது. இதற்கமைவாக பாடசாலைகளுக்கு மேலும் 70 மில்லியன் ரூபாய் கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 70 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டினால் தாருசலா மகா வித்தியாலயத்தில் 240 மில்லியன் ரூபாய் செலவில் அரசாங்கத்திற்கு சுமையின்றி முன்னெடுக்கப்படவிருந்த திட்டமிடப்பட்ட அபிவிருத்திகள் தடைப்பட்டுள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சர் எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார். அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் கீழ் தாருசலா மகா வித்தியாலயத்திற்கென ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 70 மில்லியன் ரூபாவை அந்த பாடசாலைக்கு அருகில் உள்ள வசதி குறைந்த வேறொரு பாடசாலைக்கு ஒதுக்குமாறும் மேல் மாகாண கல்வி அமைச்சர் கோரியுள்ளார். மேலோட்டமாக பார்க்கும் போது இது சாதாரண ஒரு கோரிக்கையாகும்.
ஆயினும் மாகாண கல்வி அமைச்சரின் கோரிக்கை குறித்து கவனம் செலுத்துவதற்கு பதிலாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சினால் வேறொரு அரசியல் பிம்பத்தை பிரபல்யப்படுத்துவதற்காக முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாருசலாம் மகா வித்தியாலயத்திற்கு கிடைக்கவிருந்த 240 மில்லியன் ரூபாய் நிதியுதவி இழக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேசத்தின் தலைவரால் நாட்டி வைக்கப்பட்ட அடிக்கல்லுக்கு பெறுமதி ஒன்று உள்ளதா? கல்வி அமைச்சின் செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. வரவு செலவு திட்ட யோசனைக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். வரவு செலவு திட்ட யோசனை முன்மொழியப்பட்ட தினத்தன்று நிதியமைச்சரால் வங்கிகளுக்கு எழுத்து மூல பணிப்புரை ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கட்டண முறைமைகளுக்கு அமைவாக தயாராகுமாறு சுங்க திணைக்களம் உள்ளிட்ட ஏனைய திணைக்களங்களுக்கும் கோரியுள்ளார். நாட்டின் மொத்த நிதி முறைமை தொடர்பான நம்பிக்கை சீர்குலையும் வகையில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு நாம் விரைவாக உயர் நீதிமன்றத்திற்கு செல்ல உள்ளோம். சம்மாந்துறை வீரமுனை பகுதியில் புலமை பரிசில் பரீட்சை மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஸ்ரீ சித்தி விநாயகர் பிள்ளையார் ஆலயத்தின் ஏற்பாட்டில் வீரமுனை ராமகிருஷ்ண வித்யாலய கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் க கோடீஸ்வரன், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் த கலையரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடகிழக்கை பொறுத்தளவில் அந்த வரவு செலவு திட்டத்தில் தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் அல்ல, எந்த விதமான நன்மையும் அந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை. இந்த வரவு செலவு திட்டத்திலே தமிழர்களுக்கு எந்த விதமான ஊக்குவிக்கின்ற எந்த விதமான செயற்பாடும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை. யுத்தத்தினாலே பலதரப்பட்ட இழப்புகளை சந்தித்தவர்கள் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு நன்மை பகைக்கவில்லை என்றால் இந்த நல்லாட்சி எப்படி எதிர்காலத்திலே எங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் என்பதில் ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு நிலையான தீர்வு மட்டுமல்ல, அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நாங்கள் இணைந்து கொண்டோம். ஆனால் இன்று நடக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எதை நாங்கள் செய்வதென்ற ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருந்து நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வடகிழக்கு பிரதேசம் கிழக்கு மாகாணமாக இருந்தாலும் பல விடயங்கள் இன்னும் தீர்வு காணப்பட முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. மீள் குடியேற்றம் என்கின்ற விடயத்திலே தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலைமை. சமூகத்தை பொறுத்தமட்டில் மிகவும் ஒரு குறுகிய சிந்தனை கொண்டவர்களாக எங்களுடைய தலைவர்கள் செயற்படுவது எங்களுக்கு மனவேதனையை தருகிறது. யாழ் சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக இழுபறி நிலையில் உள்ளதால் இந்த விடயம் தற்போது மறக்கப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். உண்ணாகம் மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் ஏற்பட்ட அந்த கழிவு ஓயில் பிரச்சனை 2 வருஷமாயும் எந்தவித முடிவுகளும் இல்லாம இப்படி இழுபட்டு செல்லுது. நாங்கள் நினைக்கிறோம் இந்த கால ஓட்டத்தில் இந்த பிரச்சனை மலங்கடிக்கப்பட்டுட்டதோ அல்லது அதிகாரிகளால பரவமா இருக்குதோ தெரியல. ஆனா இந்த தாக்கம் மக்களுக்கு இன்றைக்கும் இருக்கும். ஆகவே இந்த பிரச்சனை 2 வருஷ காலமா இழுபடுது. அதுக்குரிய தீர்வுகளோ நடவடிக்கைகளோ எதுவுமே இல்லை. எண்ணெய் இல்லை என்று ஒரு பகுதி சொல்லுது. அந்த கூட்டத்திற்கே தலைமை தாங்கியவர் இந்த தண்ணீர் பாவனைக்கு உகந்தது அல்ல என்பதை அறுதியாக தெரிவித்திருக்கின்றார். இதை பல கல்விமான்கள் பல ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று கூடி அவர்களே இந்த தண்ணீர் உகந்தது அல்ல என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக வடமாகாண சபை ஒன்று மட்டும் அந்த தண்ணீரின் நிலையை ஒழுங்காக உறுதியாக சொல்லாமல் தட்டி கழித்து ஏதோ சாட்டுப்போக்காக தங்களுடைய பதிலை தெளிவாக தெரிவிக்காமல் முடித்திருக்கிறார்கள். எனவே எங்களை இதிலிருந்து விடுவிக்கின்ற பொறுப்பு இந்த அரசிற்கு தான் உண்டு என்பதை நாம் தெளிவாக தெரிவிக்க விரும்புகிறோம். தண்ணீர் ஓயில் கலந்த தண்ணீர் பிரச்சனையில இன்னும் தான் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. ஏனென்றால் முன்பு பரிசோதனை செய்து இது பாவிக்க முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு டேங்கில் தண்ணிகள் தந்து வந்தவங்க தண்ணி இப்ப முந்தின மாதிரி தான் எங்கட மேல் தண்ணி படலங்கள் காணப்படுகின்றது. எல்லாம் மழுப்பி அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த முடிவென்னும் இல்லை. தண்ணி எடுக்கிற பிரச்சனை எங்களுக்கு இன்னும் சரியான மோசமான நிலையா இருக்கின்றது. அப்ப நாங்களும் சற்று தூரத்திலே தான் அந்த தண்ணி எடுத்து கொண்டு எங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம். விரைவில் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பெற வேண்டும் என்பது. கடந்த வாரத்தில் உலகிலும் நாட்டிலும் சூடுபிடித்துள்ள சம்பவம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஆசிரியர் தலையங்கம் இன்று ஆராய்கின்றது. அரசியலுக்கு அச்சுறுத்தல். கடந்த சென்ற வாரம்
எவ்வளவு அபூர்வமானது. அமெரிக்காவையும் சர்வதேச அரசியலையும் தலைகீழாக மாற்றி தொலைக்காட்சி பிரபல்ய மற்றும் வர்த்தக துறையில் கொடிகட்டி பறந்தவர் வெள்ளை மாளிகையின் மூலாசனத்துக்கு உரிமை கோரினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் நிலவும் ஊழலுக்கு எதிராக கடும் தாக்குதலை நடாத்தி 500 மற்றும் 1000 ரூபாய் நாணய தாள்களை ரத்து செய்தார். இது அரசியல் ரீதியாக புத்திசாதுரியமிக்க தீர்மானமாகும். அதே போன்றே இலங்கை நல்லாட்சி அரசாங்கம் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தது. அரசியலுக்கு புதியவரான ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகி அரசியல் நிபுணர்களின் எதிர்ப்பு கூறலை பொய்ப்பித்த போதிலும் இது தொடர்பில் எதிர்காலத்தில் அவர்கள் விமர்சனங்களை வெளியிடுவார்கள். இவை அனைத்திலும் தெளிவான ஒரு காரணம் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவரது எதிர்த்தரப்பு பிரஜையான ஹிலரி கிளின்டனை மாத்திரம் தோற்கடிக்கவில்லை. தேர்தலுக்கு முன்னர் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் ஒரு தலைப்பட்சமான ஊடக நிறுவனங்கள் மற்றும் செல்வந்த அரசியல் பொறுமுறையும் சேர்த்து தோற்கடித்துள்ளார். ஜனநாயக கட்சியை மாத்திரமன்றி அவருடைய கட்சியான குடியரசு கட்சியையும் தோற்கடித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது ஆசிரியர் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியவாறு ஒட்டுமொத்த அரசியல் செயற்பாடும் தற்போது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று பாரம்பரிய அரசியலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மக்களின் எண்ணங்கள் கட்சி வரையறைகளை தாண்டி சென்று விட்டன. இதனை மீண்டும் நாம் நினைவு கூறுகின்றோம். அரசியல் கட்சிகள் மக்களின் அபிப்பிராயங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பண்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. ஊழலுக்கு எதிரான அலையும் முன்னோக்கி நகர்ந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஊழலுக்கு எதிரான கடுமையான தீர்மானமும் முழு உலகினதும் பாராட்டை பெற்றுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் ஒரு தெளிவான தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனது மக்களுக்காக நான் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்பதே அந்த பண்பாகும். இந்த நாணயத்தாள்களை ரத்து செய்வதற்கு நரேந்திர மோடி எடுத்த தீர்மானம் மிகவும் சிறந்த ஒன்றாக பாராட்டை பெற்ற போதிலும் இந்தியாவின் வறுமை கோட்டிலுள்ள மற்றும் நடுத்தர மக்கள் இந்த தீர்மானத்தினால் கைவிடப்பட்டுள்ள ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான தனது கப்பலை மோடி மேலும் பலப்படுத்தாவிட்டால் தாம் மேற்கொண்ட புத்திசாதுரியமான தீர்மானம் வீணாகிவிடும். ஆயினும் அவரது தீர்மானத்தின் பிரகாரம் அவர் தைரியமிக்க மனிதராக பாராட்டுக்குரியராகின்றார். இந்த பின்புலத்தில் இலங்கை நல்லாட்சி அரசாங்கம் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பிரகடனப்படுத்தியது. மக்களின் வரவு செலவு திட்டமாக அர்த்தம் கற்பித்த போதிலும் இலங்கை பொருளாதாரத்தின் வரையறைகள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்பினால் இதனை மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தினால் சர்வதேச நாணய நிதியத்தை எந்த வகையிலும் புறக்கணித்து செயற்பட முடியாது. இதன் காரணமாக சமாந்தரமாக செல்லும் தேசிய அரசாங்கம் மீது சர்வதேச நாணய நிதியம் உன்னிப்பாக கவனம் செலுத்தியுள்ளது. ஆகவே நிதி அமைச்சர் மற்றும் அரசாங்கம் தங்களின் சுய விருப்பில் செயற்படுவதற்கு இடமளிக்கப்படுவதில்லை. இதுவே கசப்பான உண்மை. இந்த அழுத்தத்தின் மத்தியில் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணான தீர்மானங்களை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் 2 கிலோகிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றில் எடுத்துச் செல்லப்பட்ட போதே கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் இசை ரசிகர்களுக்கு புதியதோர் அனுபவத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்த SPB 50 மாபெரும் இசை நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. இந்த இசை நிகழ்ச்சிக்கு MTV MBC ஊடக வலையமைப்பு இலத்திரனியல் ஊடக அனுசரணை வழங்கியது. ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சாந்தி மன்னரே, It's a very special evening and it is indeed பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் கலந்து சிறப்பித்த SPB 50 இசை நிகழ்ச்சி கொழும்பு CRNFC மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. SPB-யின் தங்கை பிரபல பாடகி சைலஜா, மகன் பிரபல பாடகர் சரண் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரசிகர்களுக்கு விருந்தளித்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது அதிகளவிலான SPB-யின் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் குழுமியிருந்தனர். இந்த 50 வருஷம் என்னுடன் பயணம் செய்ய உங்களுக்கும் நாளை நமதே
அத்துடன் பிரபல பாடகர்களான கே மதுபாலகிருஷ்ணன், விஜய் பிரகாஷ், ஹரிச்சரன் ஆகியோருடன் சாதனா சர்க்கம் மற்றும் பாடகி சுஜாதாவின் மகள் ஸ்வேதா மோகன் ஆகியோரும் ரசிகர் மனங்களில் இடம் பிடித்தனர். பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா ஜெரோமியா இசை நெஞ்சங்களை கொள்ளை கொண்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.